வணக்கம். தமிழ்நாட்டுல 2026 தேர்தலுக்கான களம் இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கிற மாதிரி மக்களோட வாக்குகளை கவர கட்சிகளுக்கு இடையில வாக்குறுதி மழை பொழிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாக்குறுதி மழையில எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிற ஒரு பெரிய நம்பர்னா அது இந்த 10,000 ரூபாய் தான். ஆமாங்க, அதிமுக கட்சி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் ரொக்கமா தரதா அறிவிச்சிருக்கு. இது இப்ப இருக்கிற திமுக அரசோட மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரு நேரடி போட்டியா பார்க்கப்படுது. சரி வாங்க, இந்த அறிவிப்புகளுக்கு பின்னால என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அப்போ இந்த 10,000 ரூபாய் திட்டம்னா என்ன? யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? சரி, இது மட்டும் தானா? இல்ல இதை தவிர வேற என்னென்ன முக்கியமான வாக்குறுதிகளை அதிமுக அறிவிச்சிருக்காங்க? அவங்க வெளியிட்ட அந்த 17 முக்கிய அறிவிப்புகளையும் ஒன்னா நாம அலசி ஆராயலாம் வாங்க. முதல்ல மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே டைரக்டா பணத்தை கொண்டு சேர்க்கிற மாதிரி அறிவிக்கப்பட்ட திட்டங்களை பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, 3 முக்கியமான ரொக்க வாக்குறுதிகள் இருக்கு. 1, கருணைத் தொகைங்கிற பெயர்ல ஒரே ஒரு தடவை 10,000 ரூபாய். 2வது, குலவிளக்கு திட்டத்தின் கீழே எல்லா இல்லறத்திசர்களுக்கும் மாசம் 2,000 ரூபாய். 3வது, ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து 1000 ரூபாய் பணம். இதுல ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 2 திட்டங்களுக்கும் நடுவுல இருக்கிற நேரடி போட்டி தாங்க. திமுக அரசு கொடுத்துட்டு வர்ற மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய அதிமுகவோட குலவிளக்கு திட்டம் அப்படியே 2 மடங்கா, அதாவது 2,000 ரூபாயா ஆக்குது. இது தேர்தல் காலத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த நேரடி பண பலன்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா வாக்குறுதிகள் இதோட முடியல. கடன், வீடு, போக்குவரத்துன்னு மக்களோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான செலவுகளை குறைக்கிறதுக்காகவும் நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். கடன் தள்ளுபடி, இலவச வீடு மாதிரியான வாக்குறுதிகள் மக்களோட நிதிச்சுமையை எப்படி குறைக்க முயற்சி செய்துன்னு பார்க்கலாம். இந்த வாக்குறுதி லிஸ்ட்டை பாருங்களேன். சிறுபான்மையினர், நடைபாதை வியாபாரிகளோட கடனை தள்ளுபடி செய்யறது, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நிலத்தோட சேர்த்து இலவசமா வீடு கட்டி தர்ற அம்மா இல்லம் திட்டம், நகரத்துல இருக்கிறவங்களுக்கு இலவசமா அப்பார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாம இப்ப பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ஆண்களுக்கும் சிட்டி பஸ்ல இலவச பயணம்னு ரொம்பவே பெரிய வாக்குறுதிகளா இருக்கு. பொதுவான வாக்குறுதிகளை தாண்டி இப்போ சில குறிப்பிட்ட சமூகங்களையும் தொழில்களையும் குறிவச்சு அறிவிக்கப்பட்டிருக்கிற ஸ்பெஷல் திட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பார் சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும் தொழிலாளர்கள் மேல எந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்குன்னு. கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதுல 100 நாள் வேலையை 150 நாள், அதாவது 50% அதிகமாக்குறதாவும், மீன்பிடி தடை காலத்துல மீனவர்களுக்கு கொடுக்கிற நிவாரண உதவியை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயா உயர்த்துறதாவும் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இன்னும் சில குறிப்பிட்ட பிரிவினருக்கான வாக்குறுதிகள் இருக்கு. முதியோர் ஓய்வூதியத்தை அதிகப்படுத்துறது, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு புதுசா உதவித்தொகை, நெசவாளர்களுக்கு இன்னும் அதிகமா இலவச மின்சாரம், ஜல்லிக்கட்டுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அவங்க குடும்பத்துக்கு நிதி உதவின்னு பலதரப்பட்ட தேவைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆனா இத்தனை திட்டங்களையும் செயல்படுத்த மாநிலத்தோட நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறது ஒரு முக்கியமான கேள்விதாங்க. சரி, இவ்வளோ வாக்குறுதிகளை அறிவிச்சிட்டாங்க. ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கு என்ன தகுதி வேணும்? இதுக்கு நடைமுறையில என்ன சாத்தியம் இருக்கு? அப்புறம் எப்படி இந்த வாக்குறுதிகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா வெளியாச்சு? வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த 17 வாக்குறுதிகளும் ஒரே நாள்ல அறிவிக்கப்படல. மக்களோட கவனத்தை ஈர்க்கணும்னு பாருங்க, கிட்டத்தட்ட 1 மாச கேப்ல 3 அழகழக கட்டமா இதை திட்டமிட்டு வெளியிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், தகுதி. அந்த 10,000 ரூபாய் பணம் யாருக்கு கிடைக்கும்? அரிசி ரேஷன் கார்டு வச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா PHH, அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை, அப்புறம் AAY, அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களாம். இந்த 2 கார்டுகளுமே சமூகத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிற குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுறது. அதனால இந்த வாக்குறுதி கிட்டத்தட்ட எல்லா மக்களையும் சென்றடைகிற மாதிரி ஒரு பரவலான திட்டமா இருக்கு. சரி, இந்த மாதிரி அரசு நலத்திட்டங்களோட பலன்களை நம்ம பெறணும்னா நம்ம கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கணும்? இந்த செக்லிஸ்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரியான ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஆதார் நம்பரோடையும் ஃபோன் நம்பரோடையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் இந்த மாதிரி வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுறத அரசியல் விமர்சகர்கள் ஒரு வழக்கமான பணமழை அப்படின்னு தான் சொல்றாங்க. இது கடைசியா நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. ஒரு தேர்தலுங்கிறது கொள்கைகளை விவாதம் செய்யறதை விட யாரு பெரிய வாக்குறுதி தர்றாங்கிற ஒரு போட்டியா மாறும்போது அது நம்ம அரசியலோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?